வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாணக்கராசிரியர். தமிழ்நாட்டில் 1லேருந்து 12ஆம் வகுப்பு பள்ளிகள் திறப்பு ஜூன் 9ஆம் தேதி. சற்று முன்பு 38 மாவட்டங்களுக்கு கல்வித்துறை உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பார்த்தோன்னா இப்போ வந்திருக்கு. ஸோ ஸ்கூல் ரீஓப்பன் பொறுத்த வரைக்கும் ஜூன் 2ஆம் தேதி சொல்லியிருந்தாலும் கண்டிப்பாக பள்ளிகள் திறப்பில் கடைசி நேரத்தில் பார்த்தோன்னா மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கல்வித்துறை வட்டாரங்கள்லேருந்து பார்த்தோன்னா நமக்கு தகவல் தெரிந்து கொண்டு வருகிறது. ஸோ அதன் அடிப்படையில் சற்று முன்பு வெளியான தகவல் பள்ளிகள் திறப்பில் மாற்றமாக வெளியான முக்கிய தகவல் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. வெயிலின் தன்மையினை பொறுத்து பள்ளிகள் திறப்பு குறித்து முடிவு எடுக்கப்படும் என்று அமைச்சர் அன்பில்மிகு பொய்யாமொழி அவர்கள் சொன்னதாக ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. இப்போ வெயிலுடைய தன்மையை பொறுத்து பள்ளிகள் திறப்பு குறித்து முடிவு எடுப்போம். ஏற்கனவே பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் ஜூன் 2ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இந்த பள்ளிகள் திறப்பில் பார்த்தோன்னா மாற்றம் ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது கோடை விடுமுறை முடிந்த பள்ளிகள் ஜூன் 2ஆம் தேதி திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில்மிகு பொய்யாமொழி ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் பள்ளிகள் திறப்பு தள்ளிப்போக வாய்ப்புள்ளதாக பல்வேறு தரப்பில் இருந்து கேள்விகள் எழுந்துள்ளது. இதனிடையே தமிழ்நாட்டின் பள்ளிகள் திறப்பு தள்ளி போகிறதா என்ற அண்மையில் செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பள்ளிகள் திறப்பு ஜூன் 2ஆம் தேதிக்கு பதிலாக ஜூன் 9ஆம் தேதி என்று சொல்லியிருக்கிறோம். அதே நேரத்தில் மீண்டும் வெயிலுடைய தாக்கம் இருக்கும் பட்சத்தில் தமிழகத்தில் முதலமைச்சர் அலுவலகத்தில் வானிலை குறித்து பிரத்யேக குழு அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. அவர்கள் சொல்வதை பொறுத்து பள்ளிகள் திறப்பு குறித்து முடிவு செய்து தெரிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்திங்கன்னா வர ஜூன் 9ஆம் தேதி தான் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தளத்தில் சொல்லியிருக்காங்க. இதன்படி வர ஜூன் 9ஆம் தேதி அரசு உதவி பெறும் ஆரம்ப மற்றும் நடுநிலைப் பள்ளிகள் திறப்பதற்கு தயாராக வேண்டும் என்று தொடக்க கல்வி இயக்குநர்கள் பார்த்தீங்கன்னா வலியுறுத்துறதா சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்கூல் ரீஓப்பன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜூன் 9ஆம் தேதி பள்ளிகள் திறப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெயினாக பார்த்திங்கன்னா தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில், அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலநிலை மாற்றம் ஏற்படுகிறது. கொரோனா தொற்று பார்த்தோன்னா ஆங்காங்கே அதிகரித்து வருகிறது. இதெல்லாம் கருத்தில் கொண்டு பள்ளிகள் திறப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டு பள்ளிகள் திறப்பை பார்த்தோன்னா ஒரு வாரம் ஜூன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை திறப்பதற்கு ஆலோசனை செய்து வருகிறோம். விரைவில் பள்ளிகள் திறப்பு ஜூன் 9ஆம் தேதி அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி கல்வித்துறை வட்டாரங்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்கூல் ரீஓப்பன் பொறுத்த வரைக்கும் ஜூன் 2ஆம் தேதி ரீஓப்பன் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப குறைவு தான். லாஸ்ட் மினிட்ல பார்த்தோன்னா என்ன ஒன்று நடக்கும். ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் ஜூன் 9ஆம் தேதி தான் திறப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அப்டேட்டு. ஸ்கூல் ரீஓப்பனிங் ரிலேட்டடாக நீங்கள் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காத மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ உடனுக்குடன் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் ரீஓப்பனிங் ரிலேட்டட் அடுத்தடுத்து நிறைய அப்டேட் நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ எப்போ ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறாங்க, எந்த டேட்டில் பண்ணுறாங்க, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டேட் சேஞ்சஸ் இருக்குமோ அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து நான் உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.